ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ் ஸ்ரீ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆண்களோட விந்தணுவோட வேகத்தை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் டெஸ்டோஸ்டரோன். ஸோ இந்த ஹார்மோன் இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படி, நேச்சுரல் பேஸில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா வந்து நேச்சுரலாக நல்லா ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸு, காய்கறிகள், அப்புறம் பச்சை காய்கறிகள், அது மட்டும் இல்லாமல் இந்த கீரை வகைகள், அதிகமான ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கிறாங்க. அது ப்ரோட்டீன் பவுடர் சொல்லலை, ப்ரோட்டீன் சம்மந்தப்பட்ட இந்த சுண்டல், முட்டை, ஃபிஷ்ஷு, அது மட்டும் இல்லாமல் எக்கு, அப்புறம் சிக்கன் இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு வைங்க, அவங்களுக்கு வந்து இயற்கையாகவே டெஸ்டோஸ்டரோன் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். ஓகேங்களா? ஒருவேளை இந்த மாதிரி ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை நான் ஃபாலோ பண்ணலன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டெஸ்டோஸ்டரோன் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஒரு வேளை உங்களுக்கு ரிசல்ட்டில் வந்து டெஸ்டோஸ்டரோன் குறைஞ்சிருச்சு, உங்கள் டாக்டர்ஸ் உங்களுக்கு டேப்லெட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நேச்சுரல் வேஸில் நான் சொல்ல வர இந்த வீடியோவில் இருக்க 4 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் அடுத்த டைம் உங்களுடைய ஸ்பெர்ம் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு உங்களுடைய ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? அந்த 4 டிப்ஸ் எல்லாம் என்னென்னங்கிறது நம்ம இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம மிஸ்ஸஸ் ஸ்ரீ சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெஸ்டோஸ்டரோன் ஹார்மோன்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஹார்மோன்கிறது உங்களுக்கு உங்களோட பாடியில் ஸ்பெர்ம் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு ஹார்மோன். எப்படி வந்து பெண்களுக்கு வந்து கருமுட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி வந்து கருமுட்டையோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, ப்ராப்பராக அதை வெடித்து உங்களோட பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஹார்மோன்ஸ் தேவைப்படுதோ, அதே மாதிரி தான் மென்ஸ்லேயும் வந்து ஸ்பெர்மோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஸ்பெர்மோட வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் வந்து இந்த டெஸ்டோஸ்டரோன் ஹார்மோன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா? இந்த ஹார்மோன் உங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால வந்து கம்மியாகும் போது தான் உங்களோட ஸ்பெர்ம் டைப்ஸ் எடுக்க போகும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து உங்களோட கவுண்ட் 10 to 15 மில்லியன் தான் இருக்குது. உங்களோட ஸ்பீடு வந்து ரொம்ப வந்து கம்மியாக இருக்குது, 0வில் தான் இருக்குது. அப்படிங்கிறதுக்கு காரணம் உங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். ஸோ இந்த சேஞ்சஸ் ஆகிறதுனால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு. ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டீங்க, உங்களுக்கு கவுண்ட்டு கம்மியாக ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம நேச்சுரலாக எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேப்லெட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க உங்கள் டாக்டர் சைட்லேருந்து. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நான் சொல்ல போகிற இந்த ஹெல்த்தி டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய ஸ்பெர்ம் கவுண்ட் அது மட்டும் இல்லாமல் அதோட ஸ்பீட் ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகிடும். இதில் ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இஞ்சி யூஸ் பண்ணுறது. இஞ்சி வந்து ஆண்களோட அந்த டெஸ்டோஸ்டரோன் ஹார்மோன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பொருள். இந்த இஞ்சி நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் இருக்கிறது வந்து டீயில் போட்டு தட்டி போட்டு குடிப்பாங்க. ஸோ அதில் மட்டும் எடுத்துக்காமல் நார்மலாகவே வந்து சும்மா இஞ்சியை தட்டி தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிக்கலாம் டெய்லியும். உங்களுக்கு இப்போ ஒரு வேளை கோல்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த சமயத்துலலாம் இந்த இஞ்சியை வந்து நார்மலாக நீங்கள் வந்து ஒரு 3 லிட்டர் தண்ணி குடிக்கிங்கன்னா அதில் 1 லிட்டர் தண்ணியில் இஞ்சியை நல்லா தட்டி போட்டு அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஜீரண சக்தி இன்க்ரீஸ் ஆகும். அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டெஸ்டோஸ்டரோன் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நார்மலாக சேர்க்குற எல்லா ஃபுட்ஸ்லையுமே வந்து இஞ்சியை நீங்கள் ரெகுலராக சேர்த்துட்டு வந்துட்டே இருக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு முறையை எப்படி யூஸ் பண்ணலாம்னா, நைட்டு நீங்கள் வந்து ரெகுலராக பால் குடிக்கிற ஆளாக இருந்துச்சுன்னா நைட் நீங்கள் வந்து இஞ்சி, பூண்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் இது எல்லாத்தையுமே தட்டி இஞ்சியும் பூண்டையும் தட்டி பாலில் போட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் போட்டு லைட்டாக ஒரு கொதிக்க விட்டு அந்த பாலை நீங்கள் குடிக்கும்போது இன்னும் வந்து டெஸ்டோஸ்டரோன் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா வந்து நட்ஸ் வந்து நீங்கள் நிறையா சாப்பிட்டுக்கணும். நட்ஸ்லேயே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது வந்து பாதாமும் வால்நட்டும். ஸோ இந்த ரெண்டு நட்ஸையும் நைட்டே நீங்கள் ஊற வச்சு காலையில் எழுந்திரிச்சு தோல் உரிச்சிட்டு பாதாமையும் வால்நட்டையும் நீங்கள் மென்று சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஏன்னா வந்து இது வந்து உங்களோட ஹார்மோனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து நிறைய சாப்பிட்ணுமா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை. உங்களுக்கு ஒரு 4 பாதாம் எடுத்துக்கோங்க, 2 வால்நட் எடுத்துக்கோங்க போதும். மேக்ஸிமம் வந்து இந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் ஊற வச்சு அதை மட்டும் நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து சின்ன வெங்காயம் அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சின்ன வெங்காயத்தை வந்து எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா 1 கைப்பிடி அளவு அப்படி சொல்லி எடுக்கணும். அதாவது மேக்ஸிமம் எவ்வளோ எடுத்துக்கலாம்னா 10-15 எடுத்துக்கலாம். என்னால் அவ்வளோ வெங்காயம் சாப்பிட முடியாது அப்படின்னா
மினிமம் வந்து ஒரு 4-5 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். ஸோ இந்த சின்ன வெங்காயத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பொதுவாக நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே இந்த நட்ஸ் எல்லாம் சாப்பிடுவீங்க. சாப்பிட்டு முடிச்சு 1/2 அன் ஹவர் கழிச்சு உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி பொதுவாக வந்து இந்த சின்ன வெங்காயம் அப்படின்னாவே நமக்கு பழைய சோறு தான் ஞாபகம் வரும். ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து சோறு, தண்ணி அந்த மாதிரி எடுத்துக்காம கொஞ்சமாக சோறு, ஒரு ஒரு 2 ஸ்பூன் சோறு எடுத்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதை வந்து ஒரு மிக்சியில் ஒரு அடி அடித்து அது பழைய கஞ்சி மாதிரி அதை ரெடி பண்ணிவிட்டு இந்த ஒரு 5 வெங்காயத்தை எடுத்து தொளிச்சிட்டு வச்சுட்டு நீங்கள் அந்த சாப்பிட்றதுக்குள்ளே அந்த குடிக்கிறதுக்குள்ளே இந்த சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது உங்களுடைய பாடி ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை இது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அது சும்மா நீங்கள் நார்மலாக வந்து வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு உங்களோட சேலடில் போட்டு சாப்பிட்லாம். இல்லை வந்து நார்மலாக வந்து லைட்டாக வந்து வதக்கி உப்பு போட்டு கூட சாப்பிட்லாம். ஸோ உங்களுக்கு எப்படி சாப்பிட விருப்பமோ சாப்பிட்லாம். அதுலேயும் வந்து பச்சையாக சாப்பிட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா என்ன சாப்பிட்லாம்னா முட்டை சாப்பிட்லாம். பொதுவாக வந்து ஜிம் போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக முட்டை சாப்பிடுவாங்க. ஏன்னா அதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. இந்த ப்ரோட்டீன் வந்து உங்கள் டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் முட்டை தாராளமாக வந்து சாப்பிட்லாம். இது எவ்வளோ எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 எக் எடுத்துக்கலாங்க. நீங்கள் ப்ரோட்டீன் சோர்ஸ்க்கு வந்து அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஒரு வேளை கடலை, பச்சை பயிறு இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா அந்த நாளைக்கெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் இந்த மாதிரி எந்த அன்னைக்கு உங்களால் வந்து இந்த மாதிரி கடலை, பச்சை பயிறு இதெல்லாம் சாப்பிட முடியும் அந்த அன்னைக்கெல்லாம் வந்து நீங்கள் ஒரு 2 எக்கு எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் வந்து வேக வச்சு சாப்பிட்லாம். இல்லாட்டி ஒரு ஆம்லேட் மாதிரி போட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாம். அது உங்களோட விருப்பம். ஆனால் பட் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நாளைக்கு 2 எக் எடுத்துக்கிறது ரொம்ப 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 நல்லது. இப்போ நான் உங்களுக்கு 4 டிப்ஸ் சொல்லிட்டேனல்லவா. ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி சொன்னேன். அடுத்து வந்து ஊற வச்ச நட்ஸு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், அப்புறம் முட்டை. ஸோ இந்த 4 டிப்ஸையும் வந்து நீங்கள் வந்து ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயமே கிடையாதுங்க. உங்களோட ஃபுட்டில் வந்து எக்ஸ்ட்ராவாக இதை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்றதுல வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்க. இஞ்சியில் மேக்ஸிமம் இஞ்சி டீ, இஞ்சி தண்ணி அந்த மாதிரி எடுத்துக்க போகிறீங்க. ஓகேங்களா. நட்ஸு நீங்கள் எப்பவும் போல் ஊற வச்சு அதை கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தை வந்து உங்களுடைய ரெகுலர் டயட்டில் வந்து நீங்கள் அதிகமாக சேலடில் இல்லை இந்த மாதிரி பழைய கஞ்சியில் அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்லாம். முட்டையும் வந்து நீங்கள் வந்து வேக வச்சோ ஒரு ஆம்லெட்டோ இதெல்லாம் வந்து உங்களோட ஃபுட்டில் வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருக்கும்போது சின்ன சின்ன பண்ணுற ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். ஸோ இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கனாவே கண்டிப்பாக உங்களோட டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகும். பொதுவாக இந்த ஹார்மோன் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஹெல்த்தியான ஸ்பெர்மை உருவாக்குறதுக்கு மேக்ஸிமம் வந்து 50 டேஸ் எடுத்துக்கும். ஸோ நீங்கள் வந்து 1 மந்த் ட்ரை பண்ணிட்டோ இல்லை 15 டேஸ் ட்ரை பண்ணிட்டோ உடனே இது ஆகணுமா ஆகவே ஆகாது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக மினிமம் 2 மந்த்ஸாவது நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் அடுத்த ஸ்பெர்ம் டெஸ்ட் வந்து 2 மந்த்ஸ் கழிச்சு நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இப்போ இருந்தே இதை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதை ரெகுலராக இந்த 4 பொருட்களையும் வந்து உங்களுடைய ஃபுட்டில் எடுத்துக்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதை எடுத்துகிட்டு 2 மந்த்ஸ் கழிச்சு கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உங்களோட டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா. இந்த மாதிரி நம்ம சேனலில் வந்து நிறைய ப்ரெக்னென்சி ரிலேட்டடான வீடியோஸ், ப்ரீ ப்ரெக்னென்சி, போஸ்ட் ப்ரெக்னென்சி, ஐவிஎஃப் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக நாங்கள் போட்டுட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இதை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் மறக்காமல் நம்ம மிஸ்ஸஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.